முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்னைக்காவது நான் சொல்கிறத கேட்க வந்தியே, ரொம்ப சந்தோஷம். இந்த அப்பன் முருகன் உன் கூடவும் உன்னை சுற்றியும் உனக்கு பின்னாலேயே வந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காகவும் இனிமேல் வருத்தப்படாத. உன் வாழ்க்கையில் நீ எங்கே வெளியே போனாலும் எவ்வளோ விஷயங்களை உனக்காக செஞ்சாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்திக்கிட்டு இருக்க உன் அப்பன் முருகன் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. தான் பார்க்காத உலகத்தையும் தான் பார்க்காத சந்தோஷத்தையும் தனக்கு கிடைக்காத வெற்றியையும் தன் பிள்ளை எப்படியாவது பார்க்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி தியாகம் செஞ்சு தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழாமல் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக எல்லாத்தையும் செஞ்ச உன் பெற்றோரை மறந்துடாம அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க முயற்சி செய். கண்டிப்பாக எந்த ஒரு மனிதன் தன்னை பெற்றோரை பெருசாக மதித்து அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய கடமையை செய்கிறானோ அவனை தான் நான் வாழ்க்கையில் ஆளாக உயர்த்தி காட்டுவேன். கண்ணாடியை பல முறை உடைச்சி ஒட்ட வைக்கலாம், ஆனால் ஒருபோதும் கண்ணாடி பழசு போல் எவ்வளோ நல்லா இருந்துச்சோ அதை மாதிரி கொண்டு வரவே முடியாது. அதே மாதிரி தான் உறவுகளும். உன்னை பெற்றவங்க மனசை நோகடிக்கிறதும் தூக்கி எறிகிறதும் அவங்கள சண்டை போடுறதும் கத்தி பேசுகிறதும் அவங்க மனசை உடைச்சிடும். கண்ணாடி போல் இருக்க அவங்க மனசை உடைச்சிட்டு அப்புறமா நீ அவங்கக்கிட்ட போய் அன்பாக பாசமாக பேசினா அது எப்படி சரியாக வரும்? உடைஞ்ச கண்ணாடியே போல தான் அந்த அன்பும் பாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போயிடும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை பெற்றவங்க உன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னை நல்ல நிலைமைக்கு ஆளாக்குனா வளர்த்தா போதுன்ற நினைப்போடு தான் உன்னை வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்க, எல்லாத்தையும் செஞ்சாங்க. நீ மட்டும் அவங்க உனக்கு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, அவங்க மூலமாக உனக்கு வருமானம் இல்லை, எந்த வசதியும் கொடுக்க முடியலைன்னு அவங்கள குறை சொல்ல நினைக்காதே. அவங்களால என்ன முடியுமோ அவங்க அதை செஞ்சுட்டாங்க. இப்போ அவங்க உன்னை வளர்த்து ஆளாக்கி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ நீ செய்ய வேண்டியதை செய்யணும் அல்லவா? நல்லவேங்கிற பேர் 10 பைசாவுக்கு கூட உதவாது. நான் எதுக்காக நல்லவனா வாழணும்னு யோசிக்காத. இந்த உலகம் வேணும்னா உன் நல்ல குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் பரிசு கொடுக்காம இருக்கலாம். ஆனால் இந்த அப்பன் முருகன் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன். யாரெல்லாம் பெற்றவங்களை பெருசாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்குரிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எல்லா வகையிலும் நான் வழிகாட்டுவேன். எப்போதும் எதை பற்றியாவது யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். வாழ்க்கையில் எது தேவையானது எது தேவையற்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தேவையான விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. நல்லவர்களாய் நடிப்பவர்களை எல்லாம் நம்பி அவங்களையே முழுசாக நம்பி இருந்துடாத. நல்லவர்களாய் நடிப்பவர்களோட நம்பிக்கையோடு பயணிப்பதுங்கிறது ஆபத்தான பயணம். நல்லவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்கள நம்பி பழக ஆரம்பி. உன் எண்ணங்கள் சரியாக இருந்துச்சுனாலே உன் வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறிடும். உன் எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக நீ வச்சுக்கோ. உன்னை நீ யாருங்கிறத உனக்கே தெரியப்படுத்துறதுக்காக உனக்கு அவமானம் கொடுக்கப்படுது. நீ அவமானப்படும்போது ஐயோ நான் அவமானப்பட்டுட்டேன்னு வீழ்ந்து முடங்கி போறியான்றதை நான் பார்ப்பேன். அல்லது அவமானத்தையே உனக்கான வெகுமானமாக மாற்றிக்கிட்டு என்னை அவமானப்படுத்துகிறவங்க முன்னாடி நான் எப்படி ஜெயிச்சு காட்டுறேன் பாருன்னு வைராகியத்தோட வாழ ஆரம்பிக்கிறியாங்கிறதையும் தான் நான் உனக்கு சோதனையாகவே கொடுத்துருக்கேன். வாழ்க்கைனா எதையாவது சாதிச்சு தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. திருப்தியான வாழ்க்கையை வாழ்வதும் கூட இங்கே சாதனை தான். உனக்கான மன திருப்தியோட உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. வாழ்க்கை எப்போதும் நேர்மையாக வாழ்பவர்களை அழுக வைக்கும், நேரத்துக்கு ஏற்றாற் போல மாற்றி பேசுபவர்களை வாழ வைக்கும். நீ நேரத்துக்கு ஏற்ப மாற்றி பேசி நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் நினைக்காத. நேரத்துக்கு ஏற்றாற் போல ஆளுக்கு ஏற்றாற் போல மாறி மாறி பேசுகிறவங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தோத்து தான் மூலையில் உட்காருவாங்க என் செல்லமே. ஆனால் உண்மையாக நேர்மையாக வாழ்கிறவங்க இப்போ கஷ்டப்பட்டாலும் அவர்களது வருங்காலம் நிச்சயம் வசதி காலமாகவே இருக்கும். யாரும் உனக்கு நீதி சொல்லுவாங்க நியாயம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காதே. அவங்கக்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கான நியாயம் மட்டும்தான். அவங்களுக்கு எது சரியோ அவங்களுக்கு எது சந்தோஷமோ அதை தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர உனக்காக இங்கே யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. உன் வாழ்க்கை இன்பமாக்கி கொள்வதும் துன்பமாக்கி கொள்வதும் உன் கைகளில் தான் இருக்குது. இன்பமான வாழ்க்கை நீ மகிழ்ச்சியாக வாழணுன்ற முடிவோட உனக்கான விஷயங்களை செய்ய பழகு. அடுத்தவங்ககிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிட்டு நீ சண்டைக்கு போகும்போது அவர்கள் உன்னை வெறுக்க தான் ஆரம்பிப்பாங்க. யாருக்கிட்டையும் அதிக உரிமை எடுத்துக்க வேண்டாம். நீ செய்யும் தொழிலை சரியாக செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உயர்வு வந்தே தீரும். இன்னைக்கு
நீ செய்கிற வேலையும் உன்னுடைய வாழ்க்கையும் கஷ்டமாக இருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பாக அதற்கான பலனாக மிகப்பெரிய ஒளிமயமான வெற்றி வாழ்க்கையை நான் உன் கைகளில் கொடுப்பேன். நீ எதுக்கும் பயப்படாத. எதையாவது நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. எப்போதும் தைரியமான துணிச்சல் கொண்ட பிள்ளையாக இரு. எதுக்காகவும் பயப்படாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம். எதுக்கும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உனக்கு எப்போ என்ன தேவைப்பட்டாலும் அதை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை மறந்துடாத. ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னோக்கி போய்கிட்டே இரு. எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் நீ தயங்கக்கூடாது. யாரும் உன்னை சந்தேகிக்க நீ இடம் கொடுக்காதே என் தங்கமே. உன் உள் மனசு உனக்கு என்ன சொல்லுதோ அதை செஞ்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு. உன் வலுவான நோக்கத்திற்கும் உனக்கான மன மகிழ்ச்சிக்கும் நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தே தீருவேன். நீ எடுத்து வைக்கிறது ஒரு சிறு அடியாக இருந்தாலும் நீ தொடுவது சிகரமாக இருக்கட்டும். ஒவ்வொரு முறை நீ கீழே விழுவதும் எழுந்து நிற்கிறதுக்காக தான்றதை மறந்துடாத. உனக்கான வெற்றியை பெற்று உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ முயற்சி செய். தோல்வியே இல்லாத சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை இந்த அப்பன் முருகன் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். வெற்றி பெறணுன்ற விருப்பத்தோடும் ஆசையோடும் உன்னுடைய முழு திறமையையும் நீ பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அது உன் வாழ்க்கையில் வெற்றியை உருவாக்கி தரும். நேர்மறை சிந்தனை தான் எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கான ரகசியம். எதிர்மறை சிந்தனை விட நேர்மறை சிந்தனை உனக்கு பல நல்ல வழிகளை காட்டும். எப்போதுமே உனக்கு பிடிக்காத விஷயங்களை நீ செய்யாத. உனக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கலைன்னா அதை மாற்றிக்கவும் மாற்ற முடியாவிட்டால் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்து அதை எப்படி சரி செய்யலாங்கிறத பற்றியும் யோசி. நல்ல ஒழுக்கத்தோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன்னை இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் தோற்று போக விட்டுற மாட்டேன். தைரியம் இல்லாட்டி வாழ்க்கையில் எதையுமே தொடர்ந்து செய்ய முடியாது. நல்லொழுக்கத்தோடும் தைரியத்தோடும் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராக என் தங்கமே. தவறான எண்ணங்கிறது கடந்த காலத்தை குழப்பி எதிர்காலத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் தவறான எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்காதே. நல்ல எண்ணத்தோட எல்லாருக்கும் நல்லதை செய்யணுன்ற நினப்போட வாழ்க்கை வாழ பழகு. உனக்கான ஆற்றலையும் திறமையையும் அள்ளி கொடுத்து உனக்கான வெற்றிகளை கொடுப்பதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உன் லட்சியங்களை அடைவதில் உறுதியாக இரு. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்லதை எல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செயல்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்போதும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நீ பலவீனத்தை சொல்லி தராதே. எல்லாரையும் வலிமையாக உருவாக்க முயற்சி செய். வலிமையான ஆட்கள் தான் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். உன் குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாம் சொந்த காலில் சுயமாக நிற்கக்கூடியவர்களாக உருவாக்கு. அதுக்கு தேவையான தைரியத்தையும் துணிச்சலையும் அவங்களுக்கு கொடு. நீ ஒருபோதும் உன்னை பலவீனன்னு சொல்லாதே, வெளிக்காட்டாதே. நீ பலமுள்ள ஆளாக வாழ்க்கையை வாழ்ந்து உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் என் செல்லமே. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் இந்த அப்பன் முருகன் உனக்குள்ளேயே கொடுத்துருக்கேன். எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் வெற்றியை தர்றேன். நீ மனிதனாகத்தானே பிறந்திருக்க. அப்போ மனிதாபிமானத்தோட ஒரு நல்ல செயலை செய்யக்கூடிய மனிதனாக வாழ்ந்து விட்டுப்போ. உனக்கான எல்லாத்தையும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது அடுத்தவங்க உன்னை பற்றி ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்காக வருத்தப்படாத. அடுத்தவங்க உன்னை புறக்கணிப்பாங்க, அப்புறம் உன்னை கேலி பண்ணி சிரிப்பாங்க, உன் கூட சண்டை போடுவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் கடைசியில் நீ தான் ஜெயிக்க போகிற. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அதுக்காகலாம் நீ வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ கோழை போல வருத்தப்பட்டு வீழ்ந்து போகாதே. கோழைகள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. எத்தனை இன்னல்களும் அறியாமையும் பயமும் உன்கிட்ட இருந்தாலும் அத்தனையும் ஓட ஓட விரட்டி அடித்து உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன். நீ எப்போதும் பலமான தைரியம் உள்ள பிள்ளையாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் மனம் தளர்ந்து போக வேண்டாம். எப்படியாவது உனக்குள்ள இருக்க சோம்பேறித்தனத்தை துரத்தி விடு. சுறுசுறுப்போட வாழ்க்கையை வாழ்ந்து நீ ஜெயிக்கணும் என் செல்லமே. எல்லா தீமைகளையும் எதிர்த்து போராடி உன்னுடைய நல்ல எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்க்கை நல்லபடியாக ஜெயிக்க தயாராகு. அடுத்தவங்க உன்னை பாராட்டினாலும் குறை சொன்னாலும் அதுக்கு நீ காது கொடுத்து கேட்டுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா
உன்னால் மகத்தான காரியங்களை செய்ய முடியாது. யார் என்ன சொன்னாலும் அதை கவனிக்காம நீ செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. வானத்தை பாரு, அவ்வளோ பெரிய வானம் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க நான் இருக்கேன். வெற்றியை நீ பெறணும்னா அதுக்கு கண்டிப்பாக கஷ்டங்களை சந்தித்து சமாளித்து தான் ஆகணும். கஷ்டங்களை சந்தித்து சமாளித்து கடந்து வரும்போது தான் அது உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். சிறந்ததை தேடுறவங்க தேடிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனால் தான் சிறந்தவர்கள் நினச்சவங்க வாழ்க்கை அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீ எப்போதும் உன்னை சிறப்பான ஆளாக நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கும்போது வேறென்ன உனக்கு வேண்டும்? எல்லா விஷயங்களிலும் உன்னால் ஜெயிக்க முடியும். நீயும் மறைஞ்சு ஒளிஞ்சு பயந்துக்கிட்டு உன் திறமையை ஒழிச்சு வச்சுக்கிட்டு வாழ வேண்டாம். உன் திறமையை வெளிப்படுத்து. யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு வழியிலிருந்து உன் திறமைக்கு ஒரு வழி கிடச்சி ஒரு நல்ல பலன் கிடச்சி நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு வருவாய் என் செல்லமே. இல்லைன்னு ஒருபோதும் சொல்லாதே. என்னால் முடியாதுன்னு ஒருபோதும் நினைக்காதே. வரம்பில்லாத வலிமை கொண்ட நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் ஜொலிப்பதற்கும் இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். உறவுகளை எல்லாம் சந்தோஷமாக தக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வண்ணமயமாய் மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உனக்கென ஒரு குறிக்கோளை வச்சுக்கோ. அடிக்கடி லட்சியத்தை மாற்றிக்கிட்டே இருந்தினா அது உன்னை குழம்பிய மனநிலைக்கு கொண்டு போயிடும். ஒரு மிகப்பெரிய உயர்ந்த லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட தயாராகு. காலம் எல்லாருக்குமே தினமும் ஒரு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நீ உனக்கான வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையை ஜெயிச்சு முயற்சி செஞ்சு வெற்றி பெற தயாராகு. இந்த உலகத்தில் உனக்காக யார் இருக்காங்க? உனக்கு யாருமே இல்லைன்னு ஒருபோதும் நினைக்காதே. உன் வாழ்க்கையை நீ வாழும்படியும் ஜெயிக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக நிற்கிறேன். ஏமாத்துறவெல்லாம் நல்லா வாழும்போது ஏமாந்து போன உன்னால் வாழ முடியாதா என்ன? ஏமாந்து போன உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வாழ வைக்கிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. சொந்த காலில் சுயமாக வேலை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்க போகும்போது தான் இத்தனை நாள் உன்னை சுமந்தவங்க, உனக்கு சாப்பாடு போட்டவங்க, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தவங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதை உன்னால் யோசிக்க முடியும். பெற்றவங்களை எப்போதும் அலட்சியமாக நினைக்காதே. அனாவசியத்துக்கும் அத்தியாவசியத்துக்கும் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டினாலே உன் குடும்பத்தில் எந்த கடன் பிரச்சனையும் கஷ்டமும் வராது. தேவைக்காக செலவு செய். அனாவசியமாக செலவு செஞ்ச அடுத்தவங்க முன்னால் பெருமை பெத்திக்கிட்டு பெருமையாக வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை என் செல்லமே.